friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் டயட் ஆரம்பிக்க போறோம். சோ அத பத்தி தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்னோட weight என்ன இருக்கு எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏன் இந்த அளவு weight போட்டுச்சு அப்படிங்கறத நான் தெளிவா ஷேர் பண்றேன். கிட்டத்தட்ட 2 வருஷமா எனக்கு பயங்கரமான தலைவலி அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால இந்த 2 வருஷமா சரியான ஒரு டயட் என்னால மெயின்டைன் பண்ணவே முடியல. டயட் ஆரம்பிச்சா கூட இந்த தலைவலி இந்த டயர்ட்னஸ் காரணமா என்ன பண்ணுவேன்னா நல்லாவே ஹெல்த்தியான ஒரு சமையல் செஞ்சு அதை வந்து நான் எடுத்துக்கிறது கிடையாது. டயட்டே ஏனோ தானோன்னு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப வெயிட் போடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட மைண்ட்ல இருந்தே தவிர்த்து அந்த டயட் வந்து ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் தான் நான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் டைம் இந்த மேல வந்து ஒரு சர்ஜரி பண்ணோம். அதை பற்றி நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணிட்டேன். பட் இதுலேயும் சொல்ல வேண்டிய காரணம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். அந்த சர்ஜரியில் நான் அதிகப்படியாக எடுத்துகிட்ட டேப்லெட் ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர் ஸோ இந்த மாதிரி நிறைய டேப்லெட்டு நிறைய எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து சைனஸ் வந்து ரொம்ப சிவியராக இருந்தனால சைனஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் எனக்கு சர்ஜரி பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து வேறு வழியே கிடையாது. எப்படியாவது ஒரு ஒன் மந்த் வந்து டேப்லெட் எடுத்து கண்ட்ரோல் பண்ணான்னு பார்த்தா அதுக்கான டைம் பீரியட் கூட எனக்கு கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது கண்ட்ரோலே ஆகாமல் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய மெடிசன்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இது எல்லா காரணத்தினால தான் வெயிட் வந்து டக்குன்னு ஏற ஆரம்பிச்சுது. சர்ஜரிக்கு அப்புறமா வெயிட் வந்து கண்ணாபின்னான்னு ஏற ஆரம்பிச்சுது. இப்போது சர்ஜரி டைமில் என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 75 இருந்தேன். ஓரளவு மெயின்டைன் பண்ணி 75ல கொண்டு வந்தேன். அந்த டைம் ஒரு டயட் கூட ஃபாலோ பண்ணியிருந்தேன், வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டயட்டில் வந்து ஒரு 75 வந்துச்சு. அந்த டயட் ஃபாலோ பண்ணுற டைமில் நான் எடுத்துக்கிட்ட அந்த ஹேருக்காக சில விஷயங்கள் பண்ணேன். அந்த பேக்கு போட்டதுக்கப்புறமா தான் என்னோடய பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு. ஹேர் கேர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த சைனஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதில் எனக்கு அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் சர்ஜரி பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. சர்ஜரி பண்ணோம். சர்ஜரியில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. பட் அந்த டேப்லெட்டு அந்த இதெல்லாம் காரணம்னால அதுக்கப்புறமா டயட்டை சரியாக கண்டினியூ பண்ண முடியாததும் இந்த தலைவலி இப்போ வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த தலைவலி எல்லாத்தினாலே தான் வெயிட் அதிகமாகிடுச்சு. இப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணி டயட் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டதுக்கு ஓகே 6 மாதம் ஆகிடுச்சு சர்ஜரி முடிஞ்சு. ஸோ அதனால் டயட்டை நீங்கள் ஆரம்பிக்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு ஹெல்த்தியான டயட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோடய வேயில் வந்து ஹெல்த்தியாக ஒரு டயட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே டயட் அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக சரியான ஒரு டயட் இல்லாத இருந்த ஒரு ஆள் அடிக்கடி டயட் வந்து வெயிட் லாஸ் ஏறி இறங்கி இருக்குது. ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு டயட் வந்து ஃபாலோ பண்ணாலும் டக்குன்னு வெயிட் குறையாது. இன்னொன்று ஏஜ் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ என்னால் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 நாள் வந்து நோ சுகர் டயட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சுகரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும். சுகர் அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து தான். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த நோ சுகர் எந்த விதத்துலேயும் நம்ம எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே அந்த நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். இன்னொன்று நமக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு 20 நாள் இல்லை ஒரு 21 நாள் நம்ம கண்டினியூவாக பண்ணுறப்போ நம்ம மூளை வந்து அதுக்கு பழகிடும். ஓகே இது நமக்கு சரி அப்படிங்கிற மாதிரி அது பழக ஆரம்பிக்கும். அந்த 21 நாள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் டஃப் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரேவிங்ஸ் பயங்கரமாக இருக்கும். இதாக சாப்பிடணும்னு தோணும், ஸ்வீட்டு சாப்பிடணும்னு தோணும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு 20 நாள் நோ சுகர் டயட் கொண்டு வந்திருக்கேன். இந்த 20 நாள் பார்த்தீங்கன்னா நோ சுகர் எந்த விதத்துலையும் நம்ம இனிப்பு வந்து நாட்டு சக்கரையோ வெல்லமோ தேனோ எந்த விதத்துலையும் நம்ம இனிப்பு எடுக்காமல் இருக்கலாம். அப்படி எடுக்காமல் இருந்தால் அந்த 20 நாள் பழகினதுக்கு அப்புறமா தான் டயட்டை கண்டினியூ பண்ண முடியும். அதுக்காக தான் நான் நோ சுகர் டயட் அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சுகர் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். மற்றபடியும் டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண தான் போகிறேன். ஓகேவா. ஃபஸ்ட்டு 20 நாள் இந்த சுகரை மட்டும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். நாளைக்கு டே 1 நாளையிலேருந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ் வரும். இன்றைக்கி என்னோட வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. இப்போ வெயிட்டு பார்த்துருப்பீங்க. 9 கிலோவுக்கு மேலே நான் வெயிட் அதிகமாக இருக்கேன். அது எப்படின்னா ஒரு 7 மாதத்தில் வந்து 9 கிலோ வெயிட் நான் அதிகமாக இருக்கேன். ஸோ இந்த 9 கிலோவை ஃபஸ்ட்டு குறைக்கணும். குறைச்சதுக்கப்புறமா தான் மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கே இருக்குது. இதில் ஒரு 1-2 கிலோவில் டக்குன்னு குறைய ஆரம்பிக்கும். வாட்டர் வெயிட் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக டயட்டை கண்டினியூ பண்ண ஃபாலோ பண்ணோம், வெயிட்டை குறைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நோ சுகர் தான். ஸோ சுகர் எடுக்காமல் இருந்தாலே ஓரளவு வெயிட் லாஸ் ஆகும்.
எப்போவுமே என்னோட டயட்டில் நான் ஃபஸ்ட்டு வந்து சுகரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்குமே கொஞ்ச நாள் தெரியாமல் இருந்துச்சு. இனிப்பு தான் நமக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது. இனிப்பு நம்ம எந்த விதத்துலையும் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக மாறுவோம். இன்கேஸ் வந்து எனக்கு மைக்ரேன் கூட இருக்குது. ஸோ மைக்ரேன் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா கூட நம்ம வந்து இனிப்பை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும். பார்க்கலாம் நம்ம இனிப்பெல்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு மைக்ரேன் நமக்கு கண்ட்ரோல் ஆகுதா, நமக்கு ஹெல்த் வைஸ் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக இந்த வீடியோஸில் அடுத்தடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் வந்து இனிப்புக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும், அதாவது ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கிறப்போ இனிப்புக்கு பதிலாக சில விஷயங்கள் நான் பண்ணுவேன். அந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்குமே டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஸோ ஓகே இனிப்பு இல்லாமல் கூட நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் வரும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு 20 days உங்களால் இது பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களாலேயும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் யூடியூப்பில் வந்து எனக்கு அந்த மாதிரி கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த யூடியூப். கண்டிப்பாக யூடியூப்பில் வீடியோஸ் மூலமாக எனக்கு எப்படி இருக்குது, டயட்டை ஃபாலோ பண்ணுறப்ப எந்தெந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக ஒரு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி டயட்டில் வந்திருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டையும் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதாவது நாளைக்கு Day 1 நாளைக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.